வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த 18வது மக்களவை தேர்தலுடைய தேர்தல் முடிவு ஆமாம் 2 நாளைக்கு முன்னாடியே வந்தாச்சு. இன்னைக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலும் வந்தாச்சு. மொத்தம் 543 பாராளுமன்ற தொகுதிகள் இந்திய அளவுக்கு. அதுல பாஜக கூட்டணி 292 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி 234 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆமா, அதாவது ஏகதேசம் அவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்பது 58 தொகுதி வித்தியாசம். அதாவது பாஜகவினுடைய ஒரு தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது 240. ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 272 தொகுதி, அதான் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான ஒரு சீட்டு. அதுல பாஜக தனிப்பெரும்பான்மை வச்சு 240 தொகுதியில வந்திருக்கிறாங்க. 32 சீட்டு இல்லை, அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அவர்கள் செய்த அட்டகாசத்துக்கு மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அடி, அப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய. அவர்கள் செய்த பாசிச வேலைப்பாடுகள், சனாதன போக்கின் வேலைப்பாடுகள், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், நீட் தேர்வு ஆதரவு, ஜிஎஸ்டியை முறைப்படுத்தாதது, குறிப்பாக பெட்ரோல் டீசல் மற்றபடி கேஸுக்கு ஜிஎஸ்டியை கொண்டு வராதது, தேசிய கல்விக் கொள்கை, இந்த மாதிரி ஏகப்பட்டது அடிக்கிட்டே போடலாம், தனி வீடியோவே போடலாம். அப்ப எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரம், எங்கு பார்த்தாலும் மதவாதங்கள். ஆமா, எங்கு பார்த்தாலும் மதவாதங்கள். அதுக்கெல்லாம் அடித்த மிகப்பெரிய ஒரு சாட்டை அடிதான் அந்த 32 சீட்டு. 240 சீட்ல அதிக பெரும்பான்மை. இதே 214 282 எடுத்தாங்க. ஆமா, தனி பெரும்பான்மை. அப்புறம் 219 303 எடுத்தாங்க. ஆமா, கருத்து கணிப்புங்கிற பேர்ல 400 எடுப்பார்கள். அது ஒரு விஷயம் போயிட்டு இருந்து போன வாரம் அளவுக்கு. அவர் இன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறார். நான் சொன்னது தவறு அப்படிங்கிற காசை வாங்கிட்டு சொன்னாரா கற்பனையா சொன்னாராங்க அவருக்கு தான் தெரியும். மற்றபடி அவர் சொன்னது தவறுங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. எக்ஸிட் போல் அப்படிங்கிற பேர்ல. ஆமா, நாரி போன விஷயத்த பெருசா இவர் தான் பெரிய நாரதர் மாதிரி சொன்னாரு. இப்ப இன்னைக்கு அழுதுட்டு உட்கார்ந்துருக்காரு ஆச்சுங்களா. அப்ப 240 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்ப போன 2019க்கு இன்னைக்குமே 63 சீட்டு இல்லை. அது இன்னைக்கு காங்கிரஸ் ரோசம் வந்தாச்சு. ஊப்பியிலே பயங்கரமான அடி. ஆமா, பைசா பாத்துல ராமர் கோவில டிசைனா கட்டினாங்க. அங்கேயே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டையடியை கொடுத்து விட்டார்கள் என்பதா பகிரங்கமான உண்மை. மக்கள் எப்படிலாம் ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இனிமே ராமர் கோவில், அந்த கோவில், கிருஷ்ணர் கோவில், அப்புறம் இதுல உட்காந்து நோண்டுறது, அந்த ஞானவாவி மசூதியில லிங்கம் இருக்குன்னு அதெல்லாம் நடக்காது, நடக்கக்கூடாது. இதை சந்திரபாபு நாயுடு, குறிப்பாக தென்னிந்திய தலைவர் பார்த்து கொள்ள வேண்டும். நிதிஷ்குமார் எல்லாம் நம்ப முடியாது. அவர் மிகப்பெரிய ஒரு பச்சோந்தி, இந்தியாவின் பச்சோந்தி நிதிஷ்குமார். சந்திரபாபு நாயுடு, மு.க. ஸ்டாலின் மிக ஒற்றுமையான நண்பர்கள். வெற்றி பெற்ற உடனே எதையும் பாராமல் உடனுக்குடனே நன்றி சொன்ன ஒரே நபர் மு.க. ஸ்டாலின். அவன் திராவிட மாடலின் மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவன். அவன் எந்த ஒரு திமிரோ எந்த ஒரு அகம்பாவமே கிடையாது. நம்ம 40க்கு 40 அதை விட்டுருங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த திமிரின் வெளிப்பாடா ஒரு அகம்பாவம், பாஜகவை போன்ற அகங்காரம், மதவாதம், கௌரவம் ஒண்ணுமே இல்லையா. எடுத்த உடனே சந்திரபாபு நாயுடுக்கு அவரு வாழ்த்து சொன்னார். அதே மிகப்பெரிய ஒரு ஸ்டாலின். அந்த வகையில 63 இடங்கள் இல்லாத ஒரு சப்ஜெக்ட்ல இன்னைக்கு பல வகையான பிரச்சனைகளுக்கு சந்திரபாபு நாயுடு மூலமாக நாம் தீர்வு காணப்பட வேண்டும். ஆமா, அப்படிங்கிறது இந்திய மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதன் அடிப்படையில 240, முதல்ல சொன்ன மாதிரி பாஜக தனி பெரும்பான்மை 240. அப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 52 சீட்டு போட்டவொன்னு 294. அதுல தேசிய ஒரு அந்த கூட்டணி சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் 16, நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதாதளம் 12, மொத்தம் அவங்க வகையில் 28. அப்ப இவங்களுக்கு 240, 268. உதிரி 24, மொத்தம் 292. இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க.
அதாவது வந்து 8ஆம் தேதி, வரக்கூடிய 8ஆம் தேதி வந்து மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருகின்றார். 3வது முறையாக ஆட்சிக்கு வருகின்றார் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நல்ல விஷயம் தான், வரட்டும், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. ஆனா மதவாதத்தை இனிமேல் கையில் எடுக்க முடியாது. ஆமா, இனி அவர்கள் விருப்பத்துக்கு நடந்து கொள்ள முடியாது. இந்தியாவை பாரதமாக மாற்ற முடியாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை, அம்பேத்கர் சட்டத்தை திருத்த முடியாது. புரியுதுங்களா? முஸ்லிம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை, வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு வர முடியும். ஏன்னு கேட்டா சந்திரபாபு நாயுடு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டார், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மெக்கா செல்வதற்கு நாங்கள் சலுகை கொடுப்போம். ஆமா, அதே ஒரு கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் போக சலுகை கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட கூடிய அந்த தருணத்துல கூட பாஜக அவர் சந்திரபாபு நாயுடுக்கு காலை வாரி விட்டது. கூட்டத்தை யாருமே இல்லை அந்த மேடையில, சந்திரபாபு நாயுடு மட்டும் விட்டார். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மோசடி கும்பல் தான் பாஜக. அதற்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வெள்ளை நிற ஆடாக உள்ளே நுழைந்திருக்கிறார் சந்திரபாபு. கருப்பு ஆடு நான் சொல்ல விரும்பல, சந்திரபாபு நாயுடு வெள்ளை நிற ஆடு. பார்ப்போம், கட்டாயமாக அவர் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்திற்கும், கிறிஸ்துவ வெறுப்பு பிரச்சாரத்திற்கும், தலித் மக்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்திற்கும், பட்டியலிட மக்கள் வெறுப்பு பிரச்சாரத்துக்கும், இந்த பாசிச கும்பலின் திமிருக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டையடி கொடுப்பார் என்று வரும் காலம் கட்டாயமாக தெரியும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது வந்து என்டிஏ கூட்டணி அந்த மோடியினுடைய இது வந்து ஜெயிச்சிருந்தாலும் கூட யாருடைய முகத்திலையும் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லையே. ஆனா இங்க அப்படி இல்லை. காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில் மொத்தமே வெற்றி பெற்றது 234 தொகுதி. ஆனா என்ன சந்தோஷம், காரணம் என்ன? அவர்கள் நினைத்தது இனிமேல் நடக்காது. பாஜகவை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு, அவ்வளவுதான். பல்லெல்லாம் பிடுங்க, ஆனா சீரும், ஆனா கொத்த முடியாது. அதே நேரத்தில் இந்த நம்ம இந்திய கூட்டணி சம்பந்தப்பட்டவரையும் பார்க்கலாம். காங்கிரஸ் வந்து மொத்தம் 99 இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது 2019 52 இடத்துல வெற்றி அடைஞ்சாங்க. இப்ப 47 இடத்துல கூடுதலா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதோட ஊபி சமாஜ்வாடி 37, மம்தா 29, திமுக 22 எல்லாம் சேர்ந்த பாக்குறப்ப 37, 90, 29, 20, 88 சீட்டு வருது. அவங்களோட 99 சேர்த்தவன 187 சீட்டு. மற்ற சோன்ஸோ எல்லாம் சேர்ந்து 234 சீட்டு. அந்த மற்ற விடுதலை சிறுத்தைகள், மற்ற சோன்ஸோ எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்ந்தோம்னா மொத்தம் 234 சீட்டு. ஆமா, அதான் கூட்டணி வித்தியாசம் வந்து 58. அவங்க வந்து 292, காங்கிரஸ் வந்து 234, 58. மொத்தம் வரக்கூடிய வகையில வந்து 272 மெஜாரிட்டிக்கு 292 போட்டா 20 அதிகமா இருக்கிறாங்க. 20 அதிகமாவே இருக்கிறாங்க. ஆனா இந்திய கூட்டணி 272க்கு 234, 38 கம்மியா இருக்கிறாங்க. ஆமா, இதற்கு என்ன மெயின் காரணம்? மம்தாவையும் கெஜ்ரிவாலையும் தான் நம்ம சொல்ல முடியும். சொல்லணும், அவர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கும் ஆதரவு அளிக்க முடியாத ஒரு சூழலையும் சுயநலமான ஒரு போக்கையும் கையில் எடுத்தாங்க. இன்னைக்கு புரிஞ்சிருக்கும், மம்தா ஏதோ ஒரு வகையில ஜெயிச்சுட்டாரு, தப்பிச்சுட்டாரு, 29 சீட்டு வகையில தப்பிச்சுட்டாரு. ஆனா கெஜ்ரிவால் செய்து மிகப்பெரிய ஒரு கூட்டணிக்குள் இருந்து கொண்டே ஒரு துரோகம் செய்தாரோன்னு சொல்லலாம். நிதிஷ்குமார் எந்த அளவுக்கு செய்தாரோ அதே போல கூட்டணியில் அவர் கூட்டணியில் இருந்து கொண்டு வெளியேறி விட்டார். ஆனா இருந்து கொண்டே கெஜ்ரிவால் துரோகம் செய்து விட்டார். டெல்லியில பாருங்க, வாஷ் அவுட் கம்ப்ளீட். அவங்க எங்கெங்க போட்டிட்டாங்களோ அத்தனை பயங்கரமான அடி, இடியை போன்ற அடி கெஜ்ரிவாலுக்கு. அவங்க ஒழுங்கா வந்திருந்தாங்க, அதே மத்த வகையில ஒரு ஆதரவு தெரிவிச்சதுதான் கட்டாயமா 272 சீட் கட்டாயமா வந்திருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து என்ன, அந்த 258 சீட்டு தானே, ரொம்ப சிம்பிளா வந்திருக்கலாம். இந்திய கூட்டணிக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் என்ன? 58 சீட்டு. 58 சீட்டுக்கு அப்படிங்கும் போதுல இவங்க டோட்டலுக்கு வந்து மொத்தம் 38 சீட் தானே தேவை. இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 272 அதிக பெரும். இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஆட்சி அமைக்க அதிகாரமான விஷயம். 272, 234, 38 சீட்டு தான். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆமா, இதற்கு மெயின் காரணம் உள்ளே இருந்து கொண்டு கழுத்தை அடித்த கெஜ்ரிவால், அடுத்து மம்தா, 2 பேர்த்தையும் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வந்து கூட்டணி அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சது நிதிஷ்குமார், அப்புறம் விலகி விட்ட அவரை கூட நம்பி விடலாம். ஆனா மம்தாவை கெஜ்ரிவாலை நம்ப முடியாமல் கழுத்தை அடித்தார்கள். கடைசி நேரத்துல காங்கிரஸ் நம்பிக்கை இல்லாமல் செய்தார்கள். இன்னைக்கு அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு உணர்ந்திருப்பார்,
இன்னைக்கு சிறைச்சாலை இருந்துகிட்டு இருக்கிறார் கெஜ்ரிவால். இன்னைக்கு உணர்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அன்னைக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை, அதான் சொல்லுவான் சார் பல விதமா, எதுலையுமே முழுமையான நம்பிக்கை வைக்கல, விலகி விடுங்க. நிதிஷ்குமார் இந்த வகை ஒரு வகையில பாராட்டும், முழுமையா வச்சாரு. மம்தா பானர்ஜி கெஜ்ரிவால் வந்து ஒரு விதமா வேறு விதமா அறிவிச்ச சமயத்துல கார்கே கொண்டு வரணும் அப்படி இப்படி குழப்பம் பண்ண சமயத்துல ஃபுல்லாவே விலகிட்டார். ஆனா இவங்க அப்படி இல்லை. இருக்கக்கூடிய சமயத்தை கார்கே அமைக்கிறோம், ஒருவேளை ராகுல் காந்தி வந்தா என்ன ஆயிரும் நமக்கு இருக்கு. ஏன்னா அவங்க தேசிய கட்சியா கூட அளவுக்கு சூழல் இருக்கு. அதனால அவங்க வேறு விதமாக திங்க் பண்ணக்கூடிய சமயத்தை என்ன பண்ணிட்டாங்க, ராகுல வச்சிருவாங்களோ அப்படிங்கிற கான்செப்ட். மற்றபடி காங்கிரஸ் தம்மை விட மீறி விட கூடாதுங்கிற அந்த ஒரு சுயநலமான ஒரு அரசியல் நோக்கு அப்படிங்கிற சமயத்தை என்ன பண்ணாங்க, வேண்டுமென்றே சில விஷயங்களை செல்லக்கூடிய சமயத்துல மக்கள் அவருமே நம்பிக்கை வைக்காமல் ஓட்டடிக்க மறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த வகையில வந்து ஒரு 38 சீட்டு போயிடுச்சு. ஆமா, போகட்டும், பார்ப்போம். இன்னைக்கு ஒன்றும் பெரிய விஷயம் நடக்குது. ஆனா பாஜக வந்து பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து. இன்னொன்னு வாழாட்ட முடியாது, மதவாதத்தை கைது தூக்க விட முடியாது. சந்திரபாபு இங்க இருக்கிறார், தென்னிந்திய தலைவர். அவர் தென்னிந்தியாவுக்கு ஒரு நம்ம தென்னிந்திய அளவுக்கு இல்ல ஒரு மாபெரும் தலைவர், தெலுங்கு தேச தலைவர். அவர் சாதாரண விஷயம் கிடையாது. NT ராமாராவனுடைய மருமகன். கட்டாயமா அவர் மதவாதத்துக்கு ஆதரவு அளிக்க மாட்டார். குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்களுக்கு அவர் எதிராக மாறுவார் அப்படிங்கிற மாற்று கருத்து இன்னைக்கு எதுலையுமே இல்லை. அதுல இருந்து 1962 இந்த அளவுக்கு ஒரே கட்சி 3 தடவை ஆட்சிக்கு வந்தது. நேருவுக்கு அடுத்து இன்னைக்கு மோடிங்கிற அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் வந்து மனசுக்குள்ள நிம்மதி இல்லையே. இவங்க எந்த அளவுக்கு நிம்மதியா இருக்காங்க இந்திய கூட்டணி. இன்னைக்கு 2019 52 சீட்டு தான் வந்து, இன்னைக்கு நாங்க 99 சீட்டு வந்துட்டோம். மொத்தம் எல்லாம் சேர்ந்து 234 சீட்டு. இங்க திமுக 40க்கு 40. நம்ம சரி தூக்கு அப்படிங்கிறப்ப அவங்களோட மனசுக்குள்ள வந்து எப்படியோ ஒண்ணுங்க, நாங்கள் ஆட்சி அமைக்காவிட்டாலுமே சரி, நாங்கள் வந்து ஜெயித்து விட்டோம், உண்மையிலேயே பாசிசத்துக்கு எதிராக ஜெயித்திருக்கின்றோம், நீட் தேர்வுக்கு எதிராக ஜெயித்திருக்கின்றோம், இஸ்லாமிய அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக நாங்கள் ஜெயித்திருக்கின்றோம். ஆனா இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை அடுக்கிட்டே போகக்கூடிய சமயத்து அவங்க மனசுல இன்னைக்கு சந்தோஷம் வந்தது. இந்திய கூட்டணியில இப்ப அவங்களுடைய மனசுல சந்தோஷம் இருக்கா பாருங்க. ஒரு மூஞ்சியில கூட ஈயாடவில்லை. அந்த சிரிச்ச ஒரே ஒரு முகம் வந்து சந்திரபாபு நாயுடு மட்டும்தான். நிதிஷ்குமார் கூட யோசனை பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னு எந்த நேரத்திலும் அவங்க கவிழ்த்து விடலாம். அவரை போன்ற ஒரு நம்பிக்கை துரோகி இந்தியாவில் யாருமே கிடையாது. அதை நம்ம வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து சேர்த்திருக்கிற அவ்வளவுதான் இப்போதைய சூழல். எப்போதைய சூழல் சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தென்னிந்திய மக்களுக்காக கட்டாயமாக மத்தியில் போராடுவார் பாஜகவோடு என்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே இவங்க வந்துட்டாங்க 234 சீட்டு, மிக பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. 292 அது 230 58 தான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் கிடையாது. பயங்கரமா எதிர்த்து போராடலாம் இன்னைக்கு. ஆமா, தனி பெரும்பான்மை அப்படிங்கிறதுக்கு செருப்படி விழுந்து விட்டது. ஆமா, அப்படிங்கிறத சொல்லலாம். ஆமா, அது எந்த கட்சிக்கு உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்து இன்னைக்கு அதே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமா, சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரையும் நீங்க உங்க மடியில் கட்டின பூனையாகவோ இல்ல பாம்பாகவோ தேளாகவோ எப்படி வேணா வச்சுக்கங்க, அப்படி ஒரு சூழல் தான் வரும், மறந்துடாதீங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஏகப்பட்ட ஒரு இதை எதிர்பார்க்கிறாங்க, ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. பாஜக இன்னைக்கு திணறி கொண்டிருக்கு. அன்னைக்கு திமிராக இருந்த பாஜக இன்னைக்கு திணறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான, அதுதான் இந்திய கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்திரபாபு நாயுடு பப்ளிக்காவே கேட்டாங்க, என்னங்க நீங்க எந்த கூட்டணி இருக்கிறீங்க ஏங்க, அப்ப அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு, நான் NDAல இருந்தேன், தேசிய இந்தியா அந்த கூட்டணியில மோடி கூட்டணியில இருந்தேன், முடிஞ்சு அதெல்லாம் வச்சு போட்டிக்கிட்டான். அப்புறம் ஏங்க சந்தேகப்பட்டு கேட்க, நான் அந்த கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, அதாவது வந்து ஆந்திராவில் வந்து விரைவில் சட்டசபை தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபண்டு தேவைப்படும் அப்படிங்கிற கான்செப்ட். அதே நேரத்துல வந்து தலைநகரை அமராவதியாக மாற்றுவதற்கு நிறைய பணம் தேவைப்பட வேண்டும், எனக்கு கொடுக்கணும் அப்படின்னும் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். வைப்பாரு, இல்லாட்டி அவ்வளவுதான், பணம் முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் சிறப்பு அந்தஸ்து ஆந்திர மாநிலத்துக்கு நாங்கள் தருவோம் சொல்லிப்பட்டு காங்கிரஸ் சொல்லிச்சு. இன்னைக்கு வந்து பாஜக கேட்டிருக்காரு, சிறப்பு அந்தஸ்து கட்டாயமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்.
இது அதே நேரத்தில் சபாநாயகர் போஸ்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. யாரு? சந்திரபாபு நாயுடு, தெலுங்கு தேசம். இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்துல இன்னைக்கு பாஜக திக்கி திணறி கொண்டிருக்கிறது. அந்த 2019 அவங்களாம் உட்காந்து அவங்களாம் எல்லாத்தையும் மேட்டர் முடிச்சாங்க. இனி முடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் சந்திரபாபு முடிஞ்சதுங்களா, இந்த பக்கம் இவரு இருக்காரு நிதிஷ்குமார், அவரும் கேட்டிருக்காங்க சபாநாயகர் போஸ்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டாரு. இவங்களுக்குள்ளே லடாய் வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிதிஷ்குமாருக்கும் இவருக்கு சந்திரபாபு நாயுடுக்கும். இப்ப திரிசங்கு சொர்க்கமாக பாஜக மாட்டிக்கொண்டு முடிக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. புரியுதுங்களா? சந்திரபாபு நாயுடு கேட்ட மாதிரியே நிதிஷ்குமாரும் கேட்டார். ஆமா, எங்களுக்கு சபாநாயகர் போஸ்ட் எங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்ல, ரயில்வே மந்திரி எங்களுக்கு வேணும். முந்தா நாள் வரைக்கும் 3 அமைச்சர் போதும்னு சொன்ன இதே நிதிஷ்குமார் இன்னைக்கு 4 அமைச்சர் வேணும், பிளஸ் இணை அமைச்சர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிருக்காரு. பாருங்க எப்படிலாம் ஒரு இப்ப நிதிஷ்குமாரோட வேலை ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே நேரத்தில் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து தரணும். அது ஒரு வகையா இருந்தாலுமே கூட முந்தா நாள் 3 அமைச்சர் கேட்ட ஆளு நிதிஷ்குமார் இன்னைக்கு 4 அமைச்சர் கேட்டிருக்காரு. இதுலயே முடிஞ்சு போச்சு நிதிஷ்குமாருடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. புரிஞ்சுங்களா? சந்திரபாபு நாயுடு நம்பி விடலாம் இந்த மோடி, இந்த பாசிச கும்பல். ஆனால் நிதிஷ்குமாரை நம்ப முடியாது. இன்னைக்கு சரியான பேட்டி போயிட்டு பாஜக திக்கி திணறி கொண்டிருக்கிறது. ஆமா, இன்னும் சொல்ல போனா அவர்கள் எந்த அளவுக்கு நிலையாக இருப்பார்கள் என்பது அந்த நம்பிக்கை தீர்மானம் வரக்கூடிய சமயத்துல வெளிப்படும். அதுலயும் வெற்றி அடைஞ்சிட்டாலுமே கூட இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏதாவது ஒரு குழப்பம் கட்டாயமாக ஏற்படும். ஏன்னா அவர் செய்த பச்சை துரோகங்களுக்கு மக்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்தியம். கொஞ்சமா நெஞ்சமா இஸ்லாமியர்கள்லாம் எப்படிப்பட்ட மிக கொடூரங்களை அனுபவித்தாங்க. மாட்டுக்கறி சாப்பிட முடியலைங்க. ஊப்பியில சரியான அடி. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, ஹலால் அப்படிங்கிற பேர்ல ஒரு போர்டு வைக்க கூடாது. இன்னைக்கு ஊப்பியிலே பயங்கரமான அகிலேஷ் யாதவ் மூலமாக, சமாஜ்வாடி மூலமாக மக்கள் மிகப்பெரிய அடியை கொடுத்து விட்டார். அப்ப என்னாச்சு? முடிஞ்சு போச்சா? ராமர் கோவில் கட்டின இடத்துல இன்னைக்கு பாஜக தோல்வி அப்படிங்கிறப்ப பாஜகவோட நிலைமை என்ன பாத்துங்க. ராமரும் கைவிட்டு விட்டார். ஆமா, பைசாபாத்ல ராமரும் கைவிட்டு விட்டார். விவேகானந்தர் இல்லத்துக்கு இவர் வந்தார். இங்க விவேகானந்தர் இவரு கன்னியாகுமரிக்கு வந்தார். கன்னியாகுமரியில பாஜக அவுட், பொன்னார் காலி. புரியுதுங்களா? கனிமொழி ஸ்ட்ராங்கு, பயங்கரமான எல்லாமே டெபாசிட் காலி. அங்கே விவேகானந்தர் கைவிட்டு விட்டார். ராமரும் கைவிட்டுட்டாரு, விவேகானந்தர் கைவிட்டார். முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு மோடியோட நிலைமை, குறிப்பாக பாஜகவுடைய தரிகிடத்துவம் திரிசங்கு சொர்க்கத்தில் பாஜக. ஆமா, எந்த நேரத்திலும் ஆமா கழுத்தை, ஆமா ஒரு பக்கம் சந்திரபாபு குடிப்பாரு, பின்னால பின் தலையை நிதிஷ்குமார் குடிப்பார். இல்லாவிட்டால் இவர்களின் அந்த ஒரு ஆணவ போக்கு அடங்காது என்பதுதான் பகிரங்கமானது. பார்ப்போம், இன்னும் ஏகப்பட்ட களங்கள் இருக்கு, ஏகப்பட்ட நாட்கள் இருக்கு. பாஜகவுடைய நிலைமை எந்த அளவுக்கு நீடிக்கும் என்பது வரும் காலங்கள் கட்டாயமாக சொல்லும். அது இந்திய கூட்டணி மட்டுமல்ல, இந்திய மக்களும் வேடிக்கை பார்க்கத்தான் போகின்றார். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.